படிப்போம். 1 அதிகாரம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு விண்ணப்பத்தை நமக்கு அங்கே பார்க்க முடியும். ஒரு விண்ணப்பம், அது ஒரு ஸ்திரீயானவள் ஏறெடுத்த விண்ணப்பம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் தேவ சமூகத்தில் சென்று தேவனிடத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஒரு விண்ணப்பத்தை பற்றிதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்ம அப்படி வாசித்து விடக்கூடாது. அதில் எழுதப்பட்டிருக்கிற சில சத்தியங்களை, ஆழங்களை நாம் இன்றைக்கு எடுத்து காட்டி பேசி நாம் விடுதலையோடு திரும்பி போக நான் விரும்புகிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 3 காரியங்களை பற்றி அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே 3 காரியங்கள். 1, மனம் கசந்து. மனம் கசந்து. She was in bitterness of soul. அவள் மனம் கசந்து. 2வது, மிகவும் அழுது. மிகவும் அழுது. 3வது, கர்த்தரை நோக்கி ஜெபம், விண்ணப்பம் பண்ணினோம். ஸ்தோத்திரம். அப்போ விண்ணப்பம் பண்ணினோம் என்று நாம் இங்கு வாசித்த போது எப்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம் என்கிறது தான் நம்ம மேல 2 காரியங்களை பற்றி சொன்னோம். 3வது பாயிண்டாக சொன்னது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம். prayer unto the Lord. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம். அந்த கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த ஸ்திரீயானவள் செஞ்ச 2 காரியங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறது உண்டு. அதனால அந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பாக, ஆழமாக தியானித்து நாம் முன்னாடி போவோம். வாசிப்போம். அவள் போய். அப்போ அவள் போய் எங்க போய்? 8ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 8இலிருந்து வாசியுங்கள். அவளுடைய புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். அவள் போய். போதும் 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 போதும். 1-2 வார்த்தையிலே அதனுடைய சரித்திரத்தை பத்தி பேசி நான் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் தாட், ஆவிக்குரிய ஆலோசனைக்குள்ளாக கடந்து போகிறேன். அதனால பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப தெரிஞ்சவங்களுக்கு சில கேள்வி கேட்கிறேன். ஹன்னாவுடைய புருஷன் பேர் என்ன? எல்கானா. அப்படி ஒரு பேர் இருக்கா? இருக்கு, வேணா போட்டுங்க. எல்கானா. இந்த எல்கானாவுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க சொல்லுங்க. ஆஹா, சரித்திரம் தெரிஞ்ச நீங்க டக்கு டக்கு பதில் சொல்லணும். எனக்கு டைம் இல்லை. 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒரு மனைவி பேர் என்ன?
அப்படிதானா? பெனினாள், ஹன்னாள். இதுல ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது, இன்னொருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. யாருக்கு யாருக்கு? பெனினாளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். சகோதரிமன் சொல்லுங்க, காரணம் என்ன? அது நம்பாதீங்க. சகோதரிமன் சொல்லுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? அவர் சொன்னது கரெக்ட் தான். நீங்க என்னதான் சொல்ல போனது தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ உங்களுக்கு கவனம் எப்படி இருக்கு? நீங்க என்ன, அவர் சொன்னது கரெக்ட் தான். என்ன? கர்த்தர் யாருடைய? அண்ணனுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். அது என்ன நியாயம்? ஒரு வீட்டில் 2 பொண்டாட்டி, ஒரு வீட்டில் 2 சகோதரிமார், அதில் ஒரு சகோதரிக்கு குழந்தை இருக்கு இல்லையா? இன்னொரு சகோதரிக்கு என்ன இல்ல? அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை. அது என்ன நியாயம் ஆண்டவரே? இது சரியா? ஒருத்திக்கு கொடுத்துட்டு ஒருத்தியை அடைக்கிறாங்க, ஒருத்திக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டு ஒருத்திக்கு என்ன பண்றாங்க? குழந்தை பாகத்தை அடைச்சு விடுறாங்க. இப்ப 2 எங்க வீட்டுல இருக்கிறாங்க? ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. இது நியாயமா ஆண்டவரே? நமக்கு அப்படி தோன்றும், நம்ம அப்படி பேசுவாங்க. சூழ்நிலைகள் பார்க்கும் போது நமக்கு அப்படி தோன்றும். பட் நான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் ஒரு காரியம் சொல்லுகிறேன். உன்னை குறித்து, உன்னுடைய லைஃபை பற்றி என் ஆண்டவர் முன்னாடி சில திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னாலே உன் கர்ப்பத்தை அடைத்தது, உன்னுடைய சந்தான பாக்கியத்தை தடை பண்ணினது மனிதர் யாரும் அல்ல, சாத்தானும் அல்ல. நீ கும்பிடுகிற, நீ ஆராதிக்கிற, நீ ஜெபிக்கிற, நீ சேவிக்கிற கர்த்தர் தான். இனி உங்களுக்கு வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற? எது கர்த்தரை சேவிக்கிற? சொல்ல மாட்டீங்களா? ஆனா நீங்க சொன்னாதான் தெரியாதவங்க கற்றுக்கொள்ள முடியும். நீங்க எதுக்கு தேவனை ஆராதிக்கிற? ஓ, அவர் என்னை உண்டாக்கினதுனால. நாங்க ஆராதிக்கிறது கட்டிலிருந்து வெளியே வரணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உயர்ச்சி வரணும், தாழ்ச்சி இருக்கக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது இல்லையா? வெளியே வரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். நீங்க இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகல பையனுக்கு, அல்ல கல்யாணம் ஆகல பொண்ணுக்கு, பஞ்சாயத்துல என்ன சொல்லுவாங்க? ஏன் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல. இது கேட்டு 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 பாஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட். ஏன் பாஸ்டர் என் பையனுக்கு மட்டும், என் பையனுக்கு மட்டும், என் பொண்ணுக்கு மட்டும், என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகுறது? அப்படி உபவாசம் எடுத்து போராடி சபா மக்கள் எல்லாம் கைகளை சேர்த்து வச்சு ஜாம் பண்ணி, இவன் ஜாம் பண்ண மாட்டான், அந்த அம்மா ஜாம் பண்ணாத ஒரு விஷயம், ஜாம் பண்ணி பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆச்சா? ஆயிடுச்சு. ஆனா அங்க இருந்து கொஞ்ச நாள் என் புள்ள வரல, என் புள்ள வரல, என் புள்ள பொருள. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் 3 நாள் தான் இருக்கு, 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள பஞ்சாயத்து ஒரு பேச ஆரம்பிச்சிட்டே கல்யாணம் முடிச்சுங்களா? இனி குழந்தைகள் பிறந்தாச்சு, அடுத்த பேச்சு என்ன? ஓ நீங்க இங்க இல்ல. அடுத்த பேச்சு என்ன? குழந்தை பிறந்த அடுத்த பேச்சு என்ன? பாகிஸ் சொல்லுங்க, குழந்தை பிறந்த அடுத்த பேச்சு என்ன? சர்ச்சுக்கு ஏன் தூக்கிட்டு வரல? கரெக்டா சொல்றாங்க. குழந்தை பிறந்த அடுத்தது பஞ்சாயத்து பேசுறாங்க. இப்படியா பிள்ளைய வளர்த்துறது? இப்படியா பிள்ளைய வளர்த்து வைக்கிறது இல்லையா?
நம்ம தேவன் எதுக்கு சேவிக்கிறாங்க, நம்ம தேவன் எதுக்கு ஆராதிக்கிறாங்க? ஏதாவது பெனிஃபிட் இல்லையா, ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது ஏதாவது மேல போகணும். இங்க ஒரே வீட்டில் தங்கி இருக்கிற 2 சகோதரிகள், அதில் ஒரு சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, இன்னொரு சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவளானா சத்திய தெய்வத்தை ஆராதிக்கிறவள், துதிக்கிறவள், வருஷம் வருஷம் தேவனுடைய ஆலயத்தில் சென்று தேவனுக்காக எல்லா காரியத்தையும் செய்து அழகாக சூப்பராக வாழுகிற சகோதரிக்கு என்ன இல்லை? குழந்தைகள் இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பெனினா என்பவருக்கு குழந்தை இருக்கு, ஹன்னாள் என்கிறதுக்கு குழந்தை இல்லை. யார் அடைத்து போட்டோம்? ஆண்டவர் கர்த்தர் அடைத்து போட்டோம். ஹல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போனா நம்ம பெனினால அங்கே நம்ம வாசிக்கிறது உண்டு, அங்க போக வேண்டாம். நமக்கு பெனினார் என்ன சொல்லிதான் இவங்களை கேவலப்படுத்தி இருப்பாங்க, என்ன சொல்லித்தான் இவங்களை இந்த பெண் இந்த அன்னாளை சொல்லி இருப்பாங்க? மலடி என்ன சொல்லி இருப்பாங்க? அதிகபட்சம் இவளை பார்க்கும்போது அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க பாருங்க, வருஷம் வருஷம் ஆராதனைக்கு போறாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க, அல்லேலூயா சொல்ல போறாங்க, துதிக்க போறாங்க. ஐயோ பார்த்தா என்ன இருக்கு, டெய்லி ஆலயத்துக்கு போறாங்க, பைபிள் சுமக்குறாங்க, ஜெபம் பண்றாங்க, வாரம் வாரம் உபவாசம் எடுக்கிறது உண்டு, தசமபாகம் கொடுக்கிறது உண்டு. ஆனா என்ன இல்ல? குழந்தை இல்ல. இப்ப என்ன சொல்ல தெரியுமா? நீ ஆராதிக்கிற கர்த்தர், நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ சேவிக்கிற ஆண்டவரே உனக்கு எதிராளியா இருக்கிறாங்க, உன் கர்ப்பத்தை அடைத்து போட்டோம் என்று பெனினால ஒரு வேளையிலே அந்நாளை பார்த்து சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களை பார்த்து உங்க சொந்தக்கார் பேசுறது இல்லையா? நீங்க என்ன இப்படி இருக்கிற? நீங்க ஆராதனைக்கு போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்க சர்ச்சுக்கு போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்க தேவனை கும்பிட்டு அதே தேவன் இப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க? அல்ல, கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீ சேவிக்கிற, நீ ஆராதிக்கிற, நீ கும்பிடுகிற, நீ செபிக்கிற ஆண்டவரே உனக்கு ஆப்போசிட் ஆகி நன்மையை நீங்க இங்க இல்ல தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம அந்த வேத பகுதி வாசிக்கும் போது நமக்கு அப்படிதான் தெரியும், அப்படிதான் தோன்றும், அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு பரலோகத்தின் திட்டத்தை புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் தான் அடைத்து போட்டார், ஆண்டவர் தான் அந்த கர்ப்பத்தை அடைத்தது உண்மையானால், ஆண்டவர் தான் தடையாய் நிற்கிறது உண்மையானால், ஒரு காரியம் நான் சொல்ல போகிறேன், ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷித்த அற்புதம், ஒரு விசேஷித்த அதிசயம் என் ஆண்டவர் உன் கரத்தில் தரப்போகிறார். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் தான் அடைத்தார், ஆண்டவர் தான் அதன் மேல் தடை வச்சிருந்தா. இன்னைக்கு ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுங்க, ஆண்டவர் மட்டும்தான் அதற்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு ஜெபிக்கலாம் என்கிறது இல்லாம வேற எந்த வழியும் இல்லை. மந்திரவாதி கிட்ட போனாலோ, சூனியக்காரன் கிட்ட போனாலோ, இல்ல இனி அதுக்கு மேல பெரிய நம்ம இதுல வந்து பெரிய ஊழியக்காரன் கிட்ட போய் தலை கொடுத்துட்டாலோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தான் அதை தடை போட்டது உண்மையானால், கர்த்தர் தான் அந்த விஷயத்தின் மேல் அதிசயங்களை செய்ய வேண்டும், கர்த்தர் அந்த தடையை நீங்களாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக அந்த ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளாக வருகிறேன். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தோ. அதனால் வந்த பிரச்சனை
வீட்டுக்கு பிரச்சனை. சின்ன பிரச்சனைமா? சின்னதா இருக்கா? சின்னதா? பயங்கரமான பிரச்சனை ஐயா, பயங்கரமான பிரச்சனை. வீட்டுல போக முடியாது. பெண்ணில பார்த்தாலே போதும் ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? என்கிட்ட போன தடவை யாரும் சொன்னாங்க, பாஸ்டர் சண்டைக்கு வேணும் என்று சொல்லியே கூப்பிடுறாங்க. யாரும் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வேணும் என்று நினைச்சு சண்டைக்கே பக்கத்துல வந்த மூஞ்சோடு மூஞ்சி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. வாடா வாடா சண்டைக்கு, வாடா சண்டைக்கு. யாரும் சொன்ன தெரியலையே. ஓ வெரி குட், ஞாபகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆமா இல்லையா? அவர் பக்கத்து வீட்டுக்காரு நேரடி வந்து பக்கத்திலே நின்று வாடா சண்டைக்கு, வாடா சண்டைக்கு வா. ஹலோ, பெனினா அன்னாலே பார்த்தாலே போதும் எது சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் ஆராதிக்க போயிட்டு வர்றாங்க. புருஷன் பொண்டாட்டியும் கூட எங்க போயிட்டு வர்றாங்க? ஆராதிக்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன இல்ல பெனினாவே, உனக்கு தெரியுமா இது அடைத்தது யாரும் தெரியுமா? இது அடைத்தது கர்த்தர் தெரியுமா? ஆனா கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குதான் தான் இது அடைச்சு வச்சிருக்கிறாங்க. காரணம் காரணம் பரலோகத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அதனாலே உன் உதரத்தில் இருந்து வெளியே வர வேண்டியவர் சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல. பெனினாவே போல இருக்கிறவா குழந்தைகள் எல்லாம் உன் உதரத்திலிருந்து வெளியே வர வேண்டியது எனக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சந்ததிதான் உன் உதரத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்கென்று நான் இன்றைக்கு தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறவர்களே, கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியார் திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறது என்னவென்றால், சில தடைகள் நன்மைக்காக இருக்கிறது. அதை பற்றி நீ கலங்காது. அந்த தடை உன் வாழ்க்கையில் நன்மைக்கு தான். காரணம், என் ஆண்டவர் அதன் மேல் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே blessed be the name. எத்தனை முறை ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக எத்தனை உபவாசம் எடுத்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐயோ என்னென்ன பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு மூவ் அங்கோட்டு இல்லையா, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 முன்னேற்றம் இல்லாமல் இருக்க காரணம் தெரியுமா? பிரியமானவர்களே, அந்த தடை என் ஆண்டவர் நன்மைக்காக வைத்திருக்கிறார். உன்னிடத்திலிருந்து வெளியே வர வேண்டியது கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியமானது. சத்தம் உயர்த்தினாலே சொல்லுவோம். என்ன மாத்திரம் என் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறது இல்ல, பெனினாவுக்கு குழந்தையில கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கும்போது, அதனாலே அங்கு 10 குழந்தை இருந்தாலும் என் ஆண்டவருடைய விருப்பம் உன் உதரத்தில் இருந்து வருகிற ஒண்ணு எனக்கு பிரியமானவன். ஏன் உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஏன் உன்னுடைய உயர்ச்சியை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஏன் நினைச்ச அளவுக்கு வெளியே வர முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ரீசன் என் ஆண்டவருடைய கரம் அதன் மேல் வச்சிருக்கிறாங்க. சங்கீதக்காரன் அதற்கு நல்ல ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாங்க. 139 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்கொள்ளுங்க 139 சங்கீதம். அது நல்ல ஒரு டெபினிஷன் தாவீது சொல்றாங்க. எங்கே 139 சங்கீதம் எத்தனாம் வசனம்? 4ஆம் வசனம் படிங்க. என் தாயின் சொல் 139 சொல் பிறவாவதற்கு முன்னே எஸ் இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எஸ் முற்புறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எத்தனாம் வசனம்? 5 முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஹல்லேலூயா. என்ன வாசித்தோம்? தாவீது சொல்றது பாருங்கள், முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் உம்முடைய கரம் என்னை நெருக்கி.
ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களோ? சத்தமூர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நானே ஃபர்ஸ்ட் முதல்ல வண்டி இந்த 4 வீலர் ஓட்டுறது ஒரு ஜீப்பு தான். அப்போ நான் ஒரு கம்பெனியில ஒரு ஜீப் ஓட்டுறதுக்காக போனோம். அப்பதான் லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கிறாங்க. வண்டி ஓட்ட தெரியும், ஆனால் ஜீப்பு முதல் தான் ஓட்டுறாங்க. அப்போ நான் கம்பெனியை போச்சு வண்டி அந்த ஜீப் ஓட்டுறதுக்கு அந்த கம்பெனி ஓனர் சாவி கொடுத்துட்டேன். ஓட்டுங்கப்பா சொல்லிடுச்சு. அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். நான் ஓட்டி நான் ஒரு பக்கம் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டியாச்சு. அவர் இப்போ வர்றேன்னு சொல்லி நீங்கள் ஜீப்பில் உட்காருங்க, நான் இப்போ வர்றேன்னு சொல்லி ஜீப்பு நிப்பாட்டியாச்சு. ஜீப்பு நிப்பாட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிருப்பாரு. திருப்பி வந்த போது எனக்கு முன்னாடி பின்னாடி வண்டி, முன்னாடி ஒரு கார் நிற்குது, பின்னாடி ஒரு கார் நிற்குது. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. நானே மண்டை சொல்லி என்னதான் பண்ணுறது புரியலையே. அப்படியே இவர் வந்துச்சு, சரி போகலாம் அப்படி சொல்லி. எங்கே போகிறது? முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. என்ன பண்ணலாம் தெரிஞ்சது. இவர் என்ன பார்க்குறாங்க, நான் அவரை பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு சாவி கொடு. அவரு சாவி வாங்கிட்டு அவர் போட்டுட்டு அவர் என்ன இங்கே போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு வண்டி திருப்பிச்சு. புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? நான் பார்த்துட்டு எனக்கு வண்டி திருப்பவே முடியல. அது என்ன இருக்கிற பெரிய நெருக்கமாக இருந்தது. முன்னாடி வண்டியும் பின்னாடி வண்டியும் கூட என்ன நெருக்கினோம். இங்க தாவி சொல்றாங்க, முன்புறமும் பின்புறமும் நீர். நல்ல கட்டுங்க. யாரு? நீர் என்ன நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த நெருக்கத்துக்கு பின்னாடி கர்த்தருக்கு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். இந்த நெருக்கத்துக்கு பின்னாடி என் கர்த்தர் ஒரு விசாலமான வாசலை உனக்காக வைத்திருக்கிறார். அதனால இந்த நெருக்கத்தை நீ பெருசாக எண்ணாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் மேல் நிறைவேறுவதாக என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்போமானால் வருகிற நாட்களில் என் ஆண்டவர் உனக்காக ஒரு புது வழியை ஆயத்தப்படுத்தி உன்னை வழிநடத்த வல்லவர். தாவி சொல்றாங்க, என் முன்புறமும் பின்புறமும் என்ன நெருக்கி உமது கரம் என்ன எங்கே அசைய முடியுமா? முடியவே முடியாது. ஏன் ஆண்டவர் இப்படி பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. என்ன நெருக்கணும் என்று ஆண்டவருக்கு சொல்லுங்களேன், ஒரு சித்தம் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? என்னை நெருக்கி ஒடுக்கி என்னை இல்லாமல் பண்றதுக்கல்ல, என்னை நெருக்கி ஒடுக்கி அவருடைய சித்தத்திற்குள்ளாக என்னை கொண்டு வரும்படிக்கு என் ஆண்டவர் என்னை முன்புறமும் பின்புறமும் நெருக்கி அவருடைய கரம் என் மேல் வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் ஹன்னாளின் கர்ப்பத்தை அடைத்ததினால ஏராளமான பிரச்சனை சந்திக்கப்பட வேண்டியது உண்டு. அவ ஹன்னாள் சந்தித்தாங்க. அப்போ டெய்லியும் இந்த பேச்சு கேட்கிறாங்க. யாரு? ஹன்னாள். என்ன நீ யாராவது போறாங்க, என்ன அப்படி ஆச்சா பூஜை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புருஷனுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இறக்கம் வந்துட்டு ஹன்னால பிடிச்சி, அம்மா இங்க வாங்கம்மா வா வந்துட்டு சொல்றாங்க. 8ஆம் வசனத்திலே 8ஆம் வசனம், எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே நீ ஏன் அழுகிறாய்? ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் நீ அழுகிறாய்? இந்த அழுகைக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்தது, ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய்? சாப்பாடுல கை வச்சுட்டோம், சாப்பாடு இப்படி குலைக்கிறேன், இப்படி எடுக்கும் போதுதான் வேண்டாம். அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருந்திருக்கா? அந்த சாப்பாடு முடிச்சுட்டு தான் பாசனாங்க இருந்திருக்கிறாங்க. கை வச்சா முடிச்சிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அனுபவத்தோடு போனவங்க மட்டும் நிறைய சொல்லுங்க. ஐயோ யாரும் இல்லையா? சாப்பாடு போட்டுட்டு அப்படி கையை போட்டு அது சாப்பிட டக்குதான். ஐயோ நாளத்தை கடன் பிரச்சனை சமாதானம் இல்லாம சாப்பாடு தள்ளி வச்சுட்டோம்.
ஹல்லேலூயா. ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய்? அடுத்த வசனம். ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? குமாரரை பார்க்கிறோம். 10 குமாரரை பார்க்கிறோம். நான் உனக்கு அதிகம் அல்லவோ என்றான். இப்படி ஒரு வீட்டுக்காரே கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். ஆமான்னு சொல்லாதீங்க, நான் வர்றாங்க இல்லையா? நல்ல ஒரு புருஷன் இல்லைங்களா? ஓ, நீங்க இங்க இல்ல. நல்ல ஒரு புருஷனா இருக்கிறாங்க. அண்ணாவுக்கு கிடைச்ச புருஷன் எல்கானா அருமையான ஒரு புருஷன் இல்லையா? எந்த புருஷன் அப்படி சொல்லுமா? நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் நீ அழுகிறாய்? ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய்? அடுத்து சொல்லுங்க தெரியுமா? 10 குமாரரைக்கால் நான் பெட்டர் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷனும் அவளுக்கு ஒத்தாசையா இருந்தோம். புருஷன் அவளை என்ன சொல்லுவாங்க? புருஷன் அவளை ஆறுதலப்படுத்தி அவளை ஒதுக்க வகை தேடினோம். என்ன கவனிங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. புருஷன் ஆறுதலை சொல்லி ஹன்னாளை அந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் ஓரமா போட முயற்சி பண்ணின போது நாம் வாசித்த 10ஆம் வசனத்தில் தான் அவளுடைய எய்ம் என்ன சொன்னா, அவளுடைய என்ன சொல்லுவாங்க, அவளுடைய குறிக்கோள். எஸ், இங்கே ஹன்னாளை അല്ലെങ്കിൽ ஹன்னாளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தெரியுமா? எனக்கு இப்போது ஆறுதல் எல்லாம் தேவை. எனக்கு இப்போது என் புருஷனுடைய ஆறுதல் எல்லாம் தேவை. எனக்கு இப்போ மற்றவர்களுடைய ஆறுதல் அல்ல தேவை. எனக்கு இப்போ அவருடைய 1000 அல்ல தேவை. எனக்கு இப்போ போனவன் சொன்னது போல அவருடைய அரிசோ பறிப்போ அல்ல தேவை. எனக்கு இப்போ தேவை விடுதலை. ஹல்லேலூயா. எனக்கு இந்த விஷயத்தில் விடுதலை கிடைச்சது ஆகணும். எனக்கு இப்போ ஆறுதல் அல்ல தேவை. எனக்கு வேற எந்த காரியமும் அல்ல இப்போ எனக்கு தேவை. எனக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில் நான் அனுபவிக்கிற அனுதினமும் நான் அனுபவிக்கிற இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விடுதல் தேவை. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. சில புருஷமார் என்ன தெரியுமா? புருஷமார் தெரியுமா? மனைவியை சமாளிப்பதற்கு இல்லையா, சேலை வாங்கி கொண்டு வந்து, பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து, 2 டஜன் முட்டையை வாங்கி கொண்டு வந்து, சமாதானப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க இல்லையா? இன்னைக்கு ஹன்னாள் சொல்றாங்க, ஐயா எனக்கு உன்னுடைய சமாதானம் அல்ல தேவை, உன்னுடைய ஆறுதல் அல்ல தேவை, உன்னுடைய அரிசோ பறிப்பு அல்ல தேவை. எனக்கு தேவை நான் அனுபவிக்கிற விஷயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதல் தேவை. அது உன்னால கொடுக்க முடியுமா? அது உன்னால கொடுக்க முடியாது. பிரைஸ் அது கொடுக்க முடிந்தவர் ஒருவர் தான். அவர் சமூகத்தில் நான் செல்லுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஹன்னாள் மார்க்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். Blessed be the name. Blessed be the name. Blessed be the name. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 1/4 கிலோ பறிப்பில் முடிக்கிற விஷயம் அல்ல இது. ஐயா என் புருஷனே, உன் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்கும், நல்லதுதான். நீ சொன்ன வார்த்தை சூப்பர். ஆனா எனக்கு இப்போ உங்களுடைய வார்த்தை எல்லாம் தேவை. எனக்கு இப்போ விடுதலை தான் தேவை. Hallelujah. Praise God.
நம்ம அதான் நான் சொன்ன, நம்ம குடும்பத்தில் சில விஷயங்களை முடிப்பதற்கு அந்த விஷயத்தை கொஞ்சம் என்ன பண்ண சொல்லுவாங்க, லகுவாக கொண்டு போகிறதுக்கு நம்ம தெரியும் எல்லாம் சீக்கிரமா கிளம்புங்க என் வீட்டில் சொல்லுவேன். அப்படி வரும்போது ஜெசி சீக்கிரம் கிளம்பு, ஜென்சி சதார சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு நாம வெளியிலிருந்து சாப்பிட போறோம். ஹல்லேலூயா. தர வர்றீங்களாம்மா ஏதாவது? ஓ சரி சரி. ஹல்லேலூயா. நாங்கள் செய்தி கேட்டுட்டு ஏதாவது காணிக்க கொடுக்குற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கணும்னு இங்கே கத்தி பிரசனிச்சாலும் ஒன்றுமே கிடையாது. ஓகே, பிரைஸ் காட். நீ வெளிநாட்டில் நீங்கள் தெரியலையா, வெளிநாட்டில் ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு அந்த பிரசங்கம் அப்படி ஏறி மக்கள் அப்படியே நீங்கள் பார்க்கலையா? ஐயோ பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். நான் அவனே அனுப்பி தர்றேன். அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க. நான் நினைச்சப்பா கையை பிடிச்சி வேற அப்போ அன்னைக்கு அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை சமாளிப்பதற்கு நீங்க இங்க இல்ல, என்ன கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ் சார். அன்னைக்கு அந்த இல்லையா, கடைக்காரன் இப்பதான் வந்து பிரச்சனை பண்ணி, நீ இல்லாத சமயத்திலே வீட்டில் வந்து மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு போயிடுச்சு. அப்போ இது புருஷனுக்கு தெரிஞ்சு புருஷன் அந்த பிரச்சனத்தை சமாளிப்பதற்கு வாங்க நமக்கு இன்னைக்கு எங்க போலாம் சொல்லுங்களேன், வெளியே போயிட்டு நமக்கு வெளியில இருந்து சாப்பிட்டு வரலாம். அப்ப மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பிள்ளைகளும் சந்தோஷமாயிடுச்சு, அந்த பிரச்சனத்தை மறந்துட்டோம். ஆனால் ஹன்னா சொன்னாங்க, நோ, நான் வர மாட்டோம், இந்த டூருக்கு நான் வர மாட்டோம், எனக்கு விடுதலை தான் தேவை. நான் அனுபவிக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். எனக்கு ஆறுதல் அல்ல தேவை, உன்னுடைய ஆறுதல் அல்ல எனக்கு தேவை, எனக்கு விடுதலை தான் தேவை. இப்படிப்பட்ட ஹன்னாள்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படிப்பட்டவருடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உன் குடும்பம் அனுபவிக்கிற பிரச்சனத்தை கண்டு சும்மா இருக்காம முழங்கள் பணிய அண்ணாவே. Blessed be the name. நான் சகோதரனோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சொல்றீங்களா? ஒரு கடன் பிரச்சனை வந்தாச்சு வச்சுங்களேன், நீங்க தானே பண்ணின, நீங்க தானே வாங்கின, நீங்க தானே கடன் மாத்தி வச்சுட்ட, அனுபவி. நீ யாரு? நீ யாரு? நீங்களா சொல்ல மாட்டாங்க, வெளியில இருக்கிறவரை. நீங்க தானே வாங்கின, நீங்க தானே வச்சு வச்ச, நீங்க தானே பண்ண, நீங்க தானே அப்படி. நான் சொன்னாலா? ஆரோட பரிசுத்தாவே பேசிட்டு இருக்கிறாங்க. நீ அனுபவி, நான் பிள்ளைகளுக்கு வருத்த போறோம். நீ ஹலோ, இந்த பிரச்சனை யாரோட பிரச்சனை? உங்களோட பிரச்சனை தான் ஐயா. உங்க வீட்டுக்கார் அனுபவிக்கிற எந்த ப்ராப்ளம் ஆனாலும் அது உங்களுடைய ப்ராப்ளம். நீ அனுபவிக்கிற ப்ராப்ளம் உன் புருஷனோட ப்ராப்ளம். அப்ப என்ன பண்ண தெரியுமா? அண்ணனை போல, ஐயா நான் வர மாட்டோம், வருஷங்களாக, சில மாதங்களாக, சில நாட்களாக நான் அனுபவிக்கிறேன், குடும்பம் அனுபவிக்கிறேன், இந்த பிரச்சனத்தில் எங்களுக்கு வெளியே வர வேண்டும், நான் வர மாட்டோம், எனக்கு விடுதலை தேவை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு விடுதலை தேவை, நாங்கள் அனுபவிக்கிற இந்த பிரச்சனை எங்களுக்கு விடுதலை தேவை? சொல்லுங்க வாய் திறந்து, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, எங்க குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி தேவை, எங்க குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் தேவை. சில மாதங்களாக, சில வருஷங்களாக நிம்மதியை கெடுத்துகிறார், உன் சமாதானத்தை எடுத்து போடுகிறார். சில விஷயங்களும் இன்றைக்கு விடுதலை சொல்லுங்க வாய் திறந்து, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. புருஷன் சொல்லுவாங்க, நீ ஸ்டாப் பண்ணீங்க, நான் உனக்கு 10 குமாரர்கள் அதிகம் அல்லவா?
நான் ஒரு காரியம் கேட்கட்டுமா? குமாரனுக்கு யார் தான் வேணும்? குமாரன் தான் வேணும் இல்லையா? மனைவிக்கு மனைவி தான் வேணும் இல்லையா? புருஷனுக்கு நார்த் இந்தியாவிலே நான் சம்பவம் சொல்றேன், நம்ம என்ன கவனிச்சுங்க. நார்த் இந்தியாவிலே ஒருத்தருடைய அம்மா இறந்துட்டாங்க. அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. நார்த் இந்தியான்னு சொன்னா வட இந்தியா இல்லையா? அம்மா இருந்துச்சு. அப்போ இந்த மனுஷனுக்கு ரொம்ப சங்கடம். அவரு அந்த 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 டெட் பாடிக்கு பக்கத்துல, அம்மா போயிடுச்சம்மா, என்ன விட்டுட்டு. இவன் அழுகை கேட்டுட்டு பக்கத்துல இருக்க அம்மா, அந்த அம்மா மாதிரி வந்து சொல்லிச்சு, மகனே நீ கவலைப்படாதீங்க, நீ கவலைப்படாதீங்க, உங்க அம்மா போனாலும் நாங்களெல்லாம் அம்மா மாராய் கூட இருக்கிற, நாங்களெல்லாம் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மகனை சமாதானப்படுத்தினோம். ஹல்லேலூயா. ஒரு சேர் போட்டு அங்க உட்காராதீங்க, இங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள இடம் இருக்குது, ப்ளீஸ் உள்ள வாங்க. ஒரு சேர் போட்டு கொடுங்க, அங்க கொஞ்சம் சேர் போட்டு, 2 சேர் போட்டு கொடுங்க. பிள்ளைங்க வந்து உட்காந்து கவனிங்கள், ப்ளீஸ் லிசன். அப்ப அவள் அம்மா இருந்த போது நிறைய தாய்மாரும் சொல்லிச்சு, தம்பி தம்பி நீ அழுகாத, நீ அழுகாத, நீ அழுகாத, நாங்கள் உங்களுக்கு தாய்மாராய் கூட இருக்கிறாங்க. அங்க இருந்தது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்ச போது திடீர்னு அவரோட அக்கா இறந்துச்சு. அவரோட அக்காவும் இறந்துச்சு. அக்கா இருந்த போது இந்த மாதிரி நிறைய பக்கத்துல இருக்க அக்கா மாதிரி வந்து சொல்லிச்சு, மகனே நீ அழுகாது அழுகாது அழுகாது, உங்க அக்கா போனாலும் பரவாயில்லை, நாங்களெல்லாம் உனக்கு அக்கா மாதிரி. அடுத்தது மனைவி இறந்துச்சு இல்லையா? மனைவி இருந்த போது ஒருத்தர் கூட வரல, ஒருத்தர் கூட சொல்லல, நீ கவலைப்பட நான் உனக்கு மனைவியா இருக்கணும், ஒருத்தர் கூட. என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? மனைவிக்கு மனைவி தான் வேணும், அக்காவுக்கு அக்கா தான் வேணும், புருஷனுக்கு புருஷன் தான் வேணும், மகனுக்கு மகன் தான் வேணும். எல்கானா உன்னுடைய அட்வைஸ், உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய ஆறுதல் எனக்கு பிடிச்சாச்சு. பட் எனக்கு இப்போது அதெல்லாம் தேவை, எனக்கு விடுதலை தேவை. அதனால் சொல்லுங்க, ஆண்டவரே சில நாட்களாக, சில மாதங்களாக, சில வருடங்களாக என் குடும்பத்திலே நாங்கள் அனுபவிக்கிற இந்த வேதனையிலிருந்து, இந்த பிரச்சனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று நீ சொல்லுவோமானால், கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிற வருஷம் தான் 2024. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். முன்னாடி போறேன். அப்ப யாருக்கான சொல்லியாச்சு, நான் உனக்கு 10 குமாரர்கள் பெட்டர், அதனால நிப்பாட்டவில்லை. அதான் சொன்ன, நமக்கு தெரியுமா, ஒரு சேலை கிடைச்சா போதும் அப்பவே ஜபம் நிற்கும் இல்லையா? 2 டஜன் மொட்டையை வாங்கி கொடுந்தா ரொம்ப சந்தோஷமா எல்லாமே நிற்கும். அண்ணால் நிற்கவில்லை. 10ஆம் வசனம், அவள் போய், அவள் எங்கே போய்? தேவனுடைய ஆலயத்தில் சென்று மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எனக்கு இப்போ விடுதல் தான் முக்கியம், எனக்கு இப்போ ஆறுதல் எல்லாம் முக்கியம், எனக்கு இப்ப பணம் அல்ல முக்கியம், எனக்கு இப்போ விடுதலை தான் முக்கியம். Hallelujah. Praise God. Hallelujah. ஒரு வேளையில ஒரு 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 1000 ரூபாய் கிடைச்சால் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பர்சன்டேஜ், 1%. மறுபடியும் 99% அங்கே நிக்குது. உனக்கு 1% முடியணுமா? 99 இருந்து விடுதலை வேணுமா? சொன்னது புரியும் நினைக்கிறேன். சொத்தனம் ஒரு வேலையிலே மச்சாண்டர்ல இருந்து வாங்குற 1000 1% போதும் உன் பிரச்சனத்துக்கு, பரிகாரத்துக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டியது. எனக்கு நித்தியமான ஒரு விடுதல் தேவை, என்றென்றைக்கும் உள்ள ஒரு விடுதல் தேவை. அதற்கு இந்த சகோதரி செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் சென்று
என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய சமூகத்தில் சென்று, ஹalleluya, அத அவள் போய் மனம் கசந்து. அப்ப தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்தில் என்ன இருக்கு? பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் என்ன இருக்கு? தேவ சமூகத்தில் விடுதலை உண்டு. ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்களோ? மனுஷனுடைய பேச்சில் விடுதலை இல்லை, மனுஷனுடைய பேச்சில் ஆறுதல் உண்டு. மனுஷனுடைய பேச்சில் ஆறுதல் இருக்கிறது, ஆனா விடுதலை இல்லை. விடுதலை எங்க இருக்கு? விடுதலை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்களோ? Praise the Lord. Hallelujah. ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் விடுதலை கொடுக்க கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அந்த சமூகத்தை நாடுங்கள், அந்த சமூகத்தை தேடுங்கள். அதான் நான் சொன்ன, உனக்கு மனிதனுடைய ஆறுதலை தேவை அல்லது கர்த்தருடைய விடுதலை தேவை? ஹalleluya. நீ இப்போ அனுபவிக்கிற அந்த பிரச்சனத்திற்கு மனுஷருடைய ஆலோசனையா உனக்கு முக்கியம் அல்லது கர்த்தருடைய விடுதலையா உனக்கு முக்கியம்? ஆமென். ஹalleluya. ஆறுதலை சொல்ல ஏராளமான ஆளு இருப்பாங்க. பரவாயில்லைங்க சாபா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போவதற்கு 1000 பேர் இருக்கும். ஆனா விடுதல் கொடுப்பதற்கு கர்த்தர் ஒருவர் மாத்திரம். இந்த அன்னாள் என்கிற லேடி, இந்த சகோதரி செஞ்சது என்ன தெரியுமா? அவள் ஆலயத்தில் சென்று, தேவ சமூகத்தில் சென்று, தேவனுடைய சமூகத்தில் நின்று முதல் அவள் மனம் கசந்து, மனம் கசந்து, bitterness, அவளுடைய ஹிருதயத்திலே கசப்போடு, ஹalleluya, மனம் கசந்து என்று சொன்னால், மனம் கசந்து என்று சொன்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? மனவேதனை, மனதிலே வருத்தம், அப்புறம் சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? அது யார் சொன்ன? நான் சொல்றேன். நம்ம இந்த பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவங்கள சின்ன தப்பு செய்யும்போது, சின்ன தப்பு தான் செஞ்சிருப்பாங்க, ஒரு சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்க, அப்போ நம்ம போய் அடிப்பாங்க இல்லையா? அடிக்கும் போது ஒரு வேலை வலிச்சிருப்பாங்க, ஒரு வேலையில அவங்களுக்கு வலி வந்திருக்கும். கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா இல்லையா, பார்த்துருக்கீங்களோ? எங்க பார்த்துருக்கீங்க? அடிச்சதோட முடிச்சு விட்டுட்டாங்க இல்லையா? என்ன தெரியுமா, அவங்களுக்கு அது சொல்ல தெரியல. அந்த 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 அப்பா அடிச்சது, எங்க அம்மா அடிச்சது, அவங்களுக்கு அடியெல்லாம் வலி வலி தெரியுமா? அப்பா என்ன அடிச்சாச்சு இல்லைங்களா, அந்த இதுதான் அந்த கான்செப்ட் இல்லையா? அந்த அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? தேம்பி தேம்பி அழுகிறது, மனம் கசந்து. காரணம், பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கிறாங்க. பிரச்சனை அவ்வளவு சொல்லுங்களேன் பெருசா இருக்கிறாங்க. பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கும் போது பேச்சு இல்ல, அதற்கு சைனாக, அடையாளமாக தேம்பி 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 அழுகிறதை. ஹalleluya. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஸ்திரீயானவள் புருஷனுடைய பேச்சை கேட்டு அங்க உட்காரவில்லை. என்னுடைய விஷயத்தில் கர்த்தர் தடை போட்டது உண்மையானால், ஆண்டவரே இந்த தடையை நீங்களாக்கணும். கர்த்தரே இந்த தடையை நீங்களாக்கணும். மன கசந்து அவள் அழுதார். அங்க வாசிக்கிறது அடுத்தது, மிகவும் அழுத, மனம் கசந்த, மிகவும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் கேட்கட்டுமா? தம்பி நல்லா உட்காரு, தம்பி நல்லா உட்காரு. உன்னுடைய பிரச்சனத்துக்கு தகுந்த மாதிரி நாம் அழுதுருக்கா? நத்திங்.
ஹalleluya. அழுதுருக்க இல்லையா? உண்மையிலே உண்மையிலே அப்படியான விடுதல் கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாங்க. அந்த அழுகை உண்மையானால், அந்த தேவ சமூகத்திலே நீ கண்ணீர் விட்டது உண்மையானால், அதற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அது இன்னைக்கு நாளைக்கு அதனுடைய விடுதலை உங்களுக்கு பார்க்க முடியும். ஆவியிலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. Praise God. Hallelujah. 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 நீ கண்ணீர் வீழ்த்த உண்மையானால், பிரேசுனுடைய அழுகையின் பிரேசுர சத்தம் உண்மையுள்ள அழுகையின் சத்தமாய் இருந்தால், அது தேவ சமூகத்தில் அந்த கண்ணீரை விழுந்தது உண்மையானால், அதற்கு பதில் உண்டு மகளே, பதில் உண்டு. அதை என் கர்த்தர் பார்க்காம போக மாட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவள் மனம் கசந்து மிகவும் 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 அழுத. என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? அவனுடைய புருஷன் தடை பண்ணிட்டோம். நீ ஜெபிக்க வேண்டாம், நான் உனக்கு இருக்கிறேன். நீ ஜெபிக்க வேண்டாம், நீ போக, நான் உனக்கு இருக்கிறேன். அவள் அந்த புருஷனுடைய அந்த பேச்சு கேட்க, எனக்கு ஆறுதல் அல்ல இப்ப தேவை, எனக்கு தேவை நான் அனுபவிக்கிற இந்த பிரச்சனத்தில் எனக்கு விடுதல் தேவை. இந்த நிந்தனை என்னை விட்டு நீங்களாகணும், இந்த பரிகாசம் என்னை விட்டு நீங்களாகணும். நான் வெட்கப்பட்டு போக கூடாது, வெட்கப்பட்டு போக கூடாது. என் ஜனத்தின் மத்தியிலே, என் சொந்தக்கார் மத்தியிலே, என் இனத்தின் மத்தியிலே, என் தேசத்தில் நான் வெட்கப்பட்டு போக கூடாது, வெட்கப்பட்டு போக கூடாது. எனக்கு ஒரு விடுதல் தேவை. அப்படி தேவையுள்ளவர்கள் கண்களை மூடிங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதல் இன்னைக்கு தேவை. மனிதனுடைய பேச்சல்ல, எனக்கு விடுதல் தேவை. ஹalleluya. மனிதர் ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பாங்க. ஹalleluya. அவள் மனம் கசந்து மிகவும் அழுத. அடுத்து சொல்றாங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம். கர்த்தரை நோக்கி சொல்லுங்களேன், கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. இது அடைத்தது யாரு? அப்ப யார் தான் திறக்கணும்? அப்ப யாரை பார்த்து பண்ணணும்? ஹalleluya. ஹalleluya. லாக் போட்டு பூட்டினது யாரு? கர்த்தர். அவரை தான் நீ கூப்பிடணும். அல்லாம அவரை இவரையும் கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. காரணம் சாவி யாரு கையில இருக்கிறாங்க? ஏதோ புரியுது உங்களுக்கு? பூட்டினது யாரு? சாவி யாரு கையில இருக்கு? அப்ப நீ யாரை கூப்பிடணும்? கர்த்தரை கூப்பிடாம வேற யாரையாவது கூப்பிடா ஒரு சாவி யாரு கையில தான் இருக்கு? அவர் வந்து திறந்ததா ஆகும். அப்பதான் விடுதலை உண்டு. இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே, ஏசப்பா, நீ வந்து திறந்ததாகணும். சில வருஷங்களாய் பூட்டி வச்சிருக்கிறா ஆண்டவரே, சில விஷயங்கள் மேல் நீ வந்து திறந்து தரணும். பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். 2024 கர்த்தர் உனக்காக திறக்கிற நாட்கள், எனக்கு வேண்டி திறந்து வருகிற நாட்கள். நீ ஆண்டவரை கூப்பிடவுமானால், நீ கர்த்தரை கூப்பிடவுமானால், தடை பண்ணினது கர்த்தரானால், அதை தடை பண்ணி வைத்தது ஆண்டவரானால், கர்த்தரே உனக்காக திறந்து கொடுப்பாங்க. விண்ணப்பம் பண்ணினோம். யாரை பார்த்து? யாரை பார்த்து? யாரை பார்த்து? ஹalleluya. ஹalleluya. நீ டூப்ளிகேட் சாவி தயார் பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அது உன்னை ரொம்ப பிரச்சனைக்குள் கொண்டு போய்விடும். ஒரிஜினல் சாவி இருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை கூப்பிடுங்க. அத கர்த்தரை நோக்கி. கர்த்தருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டோம். விண்ணப்பம் பெட்டிஷன் தானே? கர்த்தருக்கு என்ன கொடுத்துட்டோம்? ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டோம். நேரடியாக கர்த்தருக்கு ஒரு பெட்டிஷன். என்ன? ஆண்டவரே,
எனக்கு ஒரு விடுதல் தாரும். சில வருஷங்களாக, சில மாதங்களாக, சில நாட்களாக நான் அனுபவிக்கிற விஷயத்தின் மேல் எனக்கு ஒரு விடுதல் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மனம் கசந்து, இன்னைக்கு யாராவது மனம் கசந்து கண்ணீரோட அழுகையோட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால், ஆண்டவரே சில நாட்களாக, சில வருடங்களாக, சில மாதங்களாக நான் அனுபவிக்கிற விஷயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதல் தேவை ஆண்டவர் என்று யாராவது ஜெபிப்போமானால், இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உனக்காக இறங்கி வருகிறதா? கர்த்தர் இந்த லாக்கை எடுக்க போறாங்க, கர்த்தர் திறக்க போறாங்க. என் கர்த்தர் அடைத்தது உண்மையான, என் கர்த்தர் அதை திறக்க போறாங்க.